நான் என்ன சொன்னேன், எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ சம்பளம் தராங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட நடிகரோ அல்லது தயாரிப்பாளரோ யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா சார்? இந்த ஊடகத்தில் உட்காந்து பேசக்கூடிய அந்த பீலா பிஸ்மி இந்த அந்த பிராந்தம் நினைக்கிறேன்னா இவனுக்கிட்ட தான் எண்ணி காமிச்சிட்டு சம்பளத்தை கொடுத்தா மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களே ஒரு டைலாக் விடுவானுங்க, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னன்னு கேட்டால் அவர் உண்மையாக அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கினா இருந்தது நமக்கு உள்ளபடியே நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பான். இது பீலா பிஸ்மி அப்படி தான் ஆரம்பிப்பான். அந்த ஊடகங்கன்ற சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாடிப்பாடைகளை தான் அவர் சொல்கிறாரு. நேரடியாக சொல்ல முடியுமா? ஊடகம்னா இவனுன்னு சொன்னாக்கா அது கூட பெருமையாக எடுத்துப்பாங்க. காரி துப்புனதை கூட பெருமையாக பார்த்தீங்களா, அஜித் எங்கள் மேலே காரி துப்புனாரு, இந்த பாருங்கன்னுவானுங்க. அதனால் வந்து பார்த்தா இப்போ வர்றது எல்லாமே என்னன்னு கேட்டால் இந்த சினிமாக்காரங்க கொடுக்குற அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு ஓட்டுறானுங்க. அங்கே கொஞ்சம் கட்டிங்க இங்கே கொஞ்சம் கட்டிங்க வாங்கியிருந்தானுங்கல்ல, அதை வச்சுருந்தா அவனுங்க லைஃப் ஓடிட்டு இருக்குது. இதை தாண்டி நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, அஜித்தை சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். விஜய் படம் மட்டும் நீங்களே சொல்லுங்கள். விஜய் படம் இங்கே போய் ஓடிடியில் அவ்வளோ போயிடுச்சு இவ்வளோ போயிடுச்சு, கடைசியில் போய் சன் பிக்சர்ஸில் போய் காலில் விழுந்து என்ன பண்ணுவீங்க? இப்போ கலைஞர் குடும்பத்தில் தானே கலாநிதி மாறன் காலை தானே நக்கி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அடிமாட்டு விலைக்கு 25 கோடிக்கு ஓடிடி வந்து நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க. அவன் எல்லாரும் வேணும்னு நினைக்கிறான், ஏன்னா அரசியல் வந்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சிவகார்த்திகேயனை முட்டை விட்றீங்க, அஜித்தை முட்டை விட்றீங்க, இருக்கிற அத்தனை நடிகரையும் இங்கே முட்டை விட்றீங்க. என்ன கிடைக்க போதீங்க? நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே திடீர்னு என்ன கேட்டால் அவருடைய அரசியல் நடவடிக்கை சரியில்லைன்றீங்க. அருமா இந்த அமௌண்ட் வந்த உடனே மாற்றி பேசுகிறீங்க. அடுத்த நாளே நீங்கள் ஊரில் இருக்கிறவங்க சம்பளத்தெல்லாம் பேசுகிறீங்கல்ல, உங்கள் சம்பளத்தை சொல்லுங்கள். ஒரு சேனலில் போய் பேசும்போது அந்த சேனல் பேரை சொல்லி சொல்கிறா பார்க்கலாம். பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியல, கடங்காரன் ஆகிட்டான், செத்து போயிட்டான், பைத்தியம் ஆகிட்டான், விஜய் வச்சு படம் எடுத்துக்கலாம். அதனால தானே சார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யார் சொந்த படம் தானே சார் இதுவும் ஜனநாயகன் யார் சார்? இன்னொருத்தருடைய வருமானம் இன்னொரு நடிகரை பற்றி பேசும்போது விஜய் கதையும் பேசுங்கடா. லிஸ்ட் எடுக்கட்டுமா? லிஸ்ட் எடுத்து விட்டுருவேன். எந்தெந்த தயாரிப்பாளர் என்னென்ன கதியாக இருக்கிறாங்கன்றத பெரிய லிஸ்ட்டே இருக்குது. எடுக்கட்டுமா? 64 படத்தையும் எடுத்துட்டுமா? சார், சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் அஜித் வந்து ரசிகர்களை வேண்டாம்னு சொல்கிறாரு. ஆனால் இவர் படங்களுக்கு வந்து 2000 ரூபாய் கொடுத்து பார்க்குறதே அந்த ரசிகர்கள் தானே. இவருக்கு எப்படி வந்து 165-120 கோடி சம்பளம் தருவாங்க அந்த ரசிகர்கள் இல்லாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இதெல்லாம் வந்து போகிறப்ப ஏதாவது ஒரு குறை சொல்லணுன்றதுக்காக சொல்கிறது தான் சார் இது, சரிங்களா? அவர் என்ன சம்பளம் வாங்குறா? இப்போ சமீபத்தில் இப்போ நேற்று கூட ஏதோ ஒரு மீட்டிங்கில் நடந்திருக்கு. என்னன்னா வந்து தயாரிப்பாளர்கள்லாம் சேர்ந்து இந்த நடிகர்கள்லாம் வந்து சம்பளத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட ஏதோ பேசியிருக்காங்க. நான் என்ன சொன்னேன், எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இவ்வளோ சம்பளம் தராங்கன்னு சொல்லிட்டு சம்மந்தப்பட்ட நடிகரோ அல்லது தயாரிப்பாளரோ யாராவது ஒருத்தர் சொல்லியிருக்காங்களா சார்? இதெல்லாம் ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி தான் சார். இதெல்லாம் வந்து ஊடகங்களில் வரக்கூடிய செய்தி, உத்தேசமாக சொல்கிறது. இந்த சம்பளத்தில் வந்து பார்த்திங்கன்னா இவர் இவ்வளோ சம்பளம் அவர் எவ்வளோ சம்பளம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த ஊடகத்தில் உட்காந்து பேசக்கூடிய அந்த பீலா பிஸ்மி இந்த அந்த பிராந்தம் நினைக்கிறேன்னா இவனுக்கிட்ட தான் எண்ணி காமிச்சிட்டு சம்பளத்தை கொடுத்தா மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஆனால் அவங்களே ஒரு டைலாக் விடுவானுங்க, பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். என்னன்னு கேட்டால் அவர் உண்மையாக அவர் எவ்வளோ சம்பளம் வாங்கினா இருந்தது நமக்கு உள்ளபடியே நமக்கு தெரியாது. பட் இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பான். இது பீலா பிஸ்மி அப்படி தான் ஆரம்பிப்பான், தெரியாதுன்னு இடுவான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வந்து ஒரு செய்தி வந்து நமக்கு செவி வழி செய்தி தான்வான். கேட்டால் அந்த செவி மேலே வந்து பார்த்தீங்கன்னா யாரும் போடுறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன். எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா செவி வழி செய்தின்னுவான். இவன் செவியை யார்கிட்ட எதுவுமே கொடுக்குறான், எங்கே எதுவுமே வைக்கிறான் அப்படின்றது தெரியல. அதுதான் இன்னொன்று சொல்லுவான்னு கேட்டால் வந்து சில பேர் அப்படி இருக்கிறாங்க சார். இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் அவனை மாதிரி கிளம்பிட்டானுங்க. என்னென்னா அடுத்த வீட்டு ஜன்னலை வந்து நம்ம திறந்து பார்க்குறது அது நியாயம் இல்லை. யார்? பீலா விஷயம் சொல்லலாம். அடுத்த வீட்டு ஜன்னலை திறந்து பார்க்குறது அவ்வளோ நாகரிகம் இல்லை, ஆனாலும் கதவையே திறந்து பார்க்கலாம் அப்படின்றது தான் அவனோட டைலாக் இது. ஏன்னா அவனுக்கு தான் பேசுவானுங்க. சொல்லிவிட்டு என்ன செய்வான்னு கேட்டிங்கன்னா இந்த நடிகர் அந்த நடிகைக்கு வந்து வீடு வாங்கி கொடுத்தாரு, வந்து பங்களா வாங்கி கொடுத்தாரு, பேசுகிறது அவங்க தான். சொல்கிறது என்ன டைலாக்கு? அடுத்த வீட்டு ஜன்னலை திறந்து பார்க்குறாரு, ஆனால் இவங்க கதையே திறந்து பார்ப்பானுங்க. ஸோ அப்படி தான் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் சார், இப்போ கூட ரீசெண்டாக கூட ஒருத்தர் வந்து பேசும்போது என்கிட்ட சொன்ன வார்த்தை என்னென்னா, விஜய் வந்து ஆதரவாக வந்து அறிக்கை விட்டுருக்கிறாரு அஜித்துன்னு. என்ன அறிக்கை விட்டுருக்காரு அப்படின்னா வந்து நான் எப்போவுமே விஜய் வந்து நான் வந்து விஜயோட வந்து ப்ரைஸ் பண்ணி சொல்லியிருந்தார். விஜய் வந்து நான் வந்து எப்போவுமே வந்து விஜயோட வந்து எதிர்காலத்தை விஜய்க்கு வந்து நான் எப்போவுமே நல்லது தான் நினைப்பேன்னு சொல்லியிருந்தார் அப்படின்னா. சரி, அதுக்கு மேலே ஏங்க நல்லா புரிஞ்சுங்க. அவர் சொன்ன ஒரு விஷயத்தை வந்து இந்த வலைபீச்சில் இருந்த 3 குரங்குகளும் திருச்சி சொல்லிட்டானுங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ரசிகர்களுக்குள்ளே மோதல் வர மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறேன்னு. விஜய்க்கு வந்து எதிராக வந்து அஜித் பேசினார்,
நான் இப்போவும் சொல்கிறேன், யாருக்கும் எதிராக பேசவே இல்லை. ஆனால் இப்போ நானே இருக்கிறேன். என் பார்வை வந்து பார்த்திங்கன்னா, நான் விஜய்க்கு எதிரான ஒரு பார்வையில் வந்து அஜித் சொன்னதை பார்த்தேன்னா அது அப்படி தெரியும். விஜய்க்கு ஆதரவான ஒரு நிலையிலிருந்து அதை அப்படி நான் வந்து அஜித்தோட அறிக்கையை பார்த்தேன்னா ஆதரவாக இருக்க மாதிரி தெரியும். அந்த அறிக்கை, அதனால தான் நான் மோனாலிசா படத்தை நான் வந்து உதாரணமாக சொன்னேன். நாம் என்ன பார்வை கொண்டு பார்க்குறோமோ அப்படி தான் வந்து அந்த செய்தி வந்து இருக்கும். ஆனால் அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உச்சபட்சமான வந்து ஒரு என்ன சொல்ல கேட்டால் ஒரு தத்துவம் அவர் சொன்னது. அப்படிதான் தத்துவம்னு கூட சொல்லலாம். அவர் சொன்னது ஒரு தத்துவம். நாம் வந்து தேவையில்லாமல் கூட்டத்தை வந்து நம்ம வந்து கூட்டக்கூடாதுன்னு சொல்கிறார். யார் எல்லாருக்கும் பொருந்தும் அவர் சொன்னது, விஜய்க்கு மட்டுமா பொருந்தும்? அதனால் தான் சொல்கிறார், ஒரு நபரை மட்டுமே நம்ம குற்றம் சொல்லக்கூடாதுன்றதான் என்ன அர்த்தம்? அவரை குற்றம் இல்லைன்னு சொல்ல, ஆனால் நம்ம ஒருத்தர் மேலே மட்டும் குற்றம் சொல்லிவிட்டு நம்மெல்லாம் வந்து கடந்து போகிறோம். அது அந்த மாதிரி போகக்கூடாது, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு. இதை விட ஒரு மனுஷன் யாரும் சொல்ல முடியாது. அப்போ இதெல்லாம் வந்து இந்த கோல் மூட்டி விடுறவன், கோல் மூட்டிட்டு வந்து குளிர் காயிறவன், ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா பயாஸ்டாக தெரியும். இது வந்து விஜய்க்கு எதிராக சொல்கிறார். ஏன் இப்போ வந்து இவர் வந்து இந்த அறிக்கை விட்டுருக்கிறாரு அஜித்துன்னு சொன்னால் ரொம்ப சிம்பிள், ஒரே வார்த்தை தான். தேவையில்லாமல் ரசிகர்களுக்குள்ள ஒரு மோதல் வந்து உருவாகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. இது தேவையில்லாமல் சர்ச்சையாகும், இதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு. இல்லை, அவர் வந்து மோதல் உருவாக்கூட நினைக்கிறாங்க. இவனுக்கு அதையே எடுத்து நெகட்டிவாக போட்டு மோதல் உருவாக்குறாங்க. அப்படி தான் சார். இவனுக்கு என்னன்னா அப்போ தானே சார் இவங்களுக்கு வியூஸை, விஜயோட ரசிகர்களும் அஜித் ரசிகர்களும் மோதனா தானே இவங்களுக்கு வியூஸு. அதுக்காக தானே பேசுறது. அது அவர் சொன்னது நான் இப்போ கூட நான் சொல்கிறேன். விஜய் சொன்ன விஜய் குறித்து அந்த கரூர் சம்பவத்தை குறித்து வந்து அவர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் விழுந்த செருப்படி தான், ஊடகங்களுக்கு சேர்த்து. அந்த ஊடகங்கள்ன்ற சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாரிப்பாடைகளை தான் அவர் சொல்கிறாரு. நேரடியாக சொல்ல முடியுமா? ஊடகம்னா இவங்கள்னு சொன்னாக்கா அது கூட பெருமையாக எடுத்துப்பாங்க. காரி துப்புன்றத கூட பெருமையாக, பார்த்தீங்களா அஜித் எங்கள் மேலே காரி துப்புனாரு, இந்த பாருங்கன்னுவானுங்க. புரியுதுங்களா? இவங்க அந்த மென்டாலிட்டி உள்ளவனுங்க. இல்லைனா சொல்கிறாங்களா, அஜித் எனக்கு ஃபோன் பண்ணி சார் பிஸ்வி சார் வணக்கம் சார் சொன்னார்னு சொன்னானா இல்லையா கடந்த காலத்தில்? அந்த மாதிரி நிறைய இடத்துல. ஆனால் அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அப்போ கூட இவங்களை மென்ஷன் பண்ணாமல் ஊடகங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குதுன்னு சொல்கிறாரு. எல்லாருக்குமே விஆர் அப்படின்னா நம்ம எல்லாரையும் தான் சொல்கிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இதில் வேறு முதல்ல ஆங்கிலத்தில் பேசினார், தமிழில் பேசலை, தமிழ் ஊடகத்துக்கு பேட்டி கொடுக்கல, ஆங்கில நக்கல் பண்ணதெல்லாம் பார்த்தோம். அவர் இப்போ நான் கேட்குறேன், இப்போல்லாம் இப்போ எடுத்து விட்டீங்க, விஜய்க்கு எதிராக பேசினார்னு எடுத்து விட்டீங்களா? இப்போ இவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, அதை பற்றி எதாவது பேசினாங்களா அவனுங்க? ஸோ இதுதான் இங்கே வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். இது வந்து முழுக்க இரண்டு தரப்பில் இருக்கிற ரசிகர்களை, விஜய் ரசிகர்களையும் அஜித் ரசிகர்களும் சூடேற்றி குளிர்காயிறவனுங்க இவனுங்க. அப்படி தான் இவனுக்கு வாழ்க்கையே அப்படி தான் ஓடிட்டுருக்கு. இல்லை, அவரே வந்து என்ன சொல்கிறாருன்னா, இவர் கடைசியாக எந்த படமும் ஓடல, ஆனால் இவர் வந்து 170 கோடி சம்பளம் கேட்குறாரு. நான் என்ன சொல்கிறேன்னா, டேய் நான் என்ன கேட்குறேன், இப்போ நான் சொல்கிற சர்டிஃபிகேட்டை பீலா பிஸ்மி பேசுகிறது அவனுடைய சேனல்லையே போகல. எது 10,000 போகல. இவன் போய் பேசுகிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 3000 ரூபா சம்பளம் வாங்குறான். ஆனால் 500 ரூபாய்க்குள்ள அந்த வருமானம் கூட வரல பீலா பிஸ்மி பேசுறது. இதுதான் உண்மை. இவன் போய் ஒரு மீடியாவில் போய் பேசுகிறான், சார் 20K வருது சார், 20Kக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபா தான். ஆனால் இவனுக்கு பேமெண்ட்டே 3000 ரூபா. அதுக்கு பிறகு ஸ்டுடியோ சார்ஜ் என்னாச்சு, ஆங்கர் சார்ஜ் என்னாச்சு, எடிட்டிங் சார்ஜ் என்னாச்சு, எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணுறான் சார் ஒரே ஒரு இன்டர்வியூக்கு. அது போக இவனுக்கு 3000 ரூபா. ஆக 8000 ரூபா வந்து ஒரு செலவு பண்ணுறான் ஒரு வீடியோவுக்கு. ஆனால் அங்கே வருமானம் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2000 ரூபா வருது இவன் பேசுறதுனால. அதெல்லாம் முடிஞ்சிச்சு அந்த காலம்லாம். நீங்கள் சொல்கிற மாதிரி 50,000 வியூஸ் வந்தது, 1,00,000 வியூஸ் வந்ததுலாம் அதெல்லாம் காலம் மலையாறிடுச்சு. அதுக்கு தான் நம்ம தான் வந்து ஆப்படிச்சிட்டோமே. அதனால் முதல்ல இவனுக்கு கதையை பாருங்கள். நம்ம இறங்கி இப்போ அடிக்க ஆரம்பித்த பிறகு பார்த்தீங்கன்னா இவனுக்கு வந்து வியூஸே போகிறது கிடையாது. அவன் சேனல்லே வியூஸ் போகல சார். இவங்களை கூப்பிட்றதே நிறுத்திட்டாங்க. பீலா பிஸ்மியும் அந்த வெளியில் இருக்கிற சேனல்கள் யாரும் கூப்பிட்றதே விட்டுட்டாங்க. இப்போ முக்கிய அவங்க சேனல்லே ஓட்டிகிட்டு இருக்கிறானுங்க. அந்த 3 பேரை உட்காந்து பேசுகிறான்னு பாருங்கள், அதில் தான் ஏதோ கொஞ்சம் வருமானம் வருது. அந்த 3 பேர் அதை பிரிச்சுக்கிறானுங்க, அவ்வளோதான். அதனால் வந்து பார்த்தா இப்போ வர்றது எல்லாமே என்னென்னு கேட்டால் இந்த சினிமாக்காரங்க கொடுக்குற அந்த அமௌண்ட்டை வச்சுக்கிட்டு ஓட்டுறானுங்க. அங்கே கொஞ்சம் கட்டிங்க, இங்கே கொஞ்சம் கட்டிங்க வாங்கியிருந்தானுங்கள்ல, அதை வச்சுருந்தா அவனுங்க லைஃப் ஓடிட்டு இருக்குது. இதை தாண்டி நீங்கள் சொல்கிறீங்க, அஜித்தை சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். விஜய் படம் மட்டும் நீங்களே சொல்லுங்கள். விஜய் படம் இங்கே போய் ஓடிடியில் அவ்வளோ போயிடுச்சு இவ்வளோ போயிடுச்சு, கடைசியில் போய் சன் பிக்சர்ஸில் போய் காலில் விழுந்து என்ன பண்ணுவீங்க? இப்போ நான் கேட்குறேன்,
இவங்க மேடையில் விஜய் பேசுறதுக்கு நேர்மாறாக தானே சார் இருக்குது. ஆதவர்ஜனா பேசுறதுக்கு நேர்மாறாக தானே இருக்குது. கட்சியில் வந்து கலைஞர் டிஎன்எல் தானே போய் விழுந்தீங்க. கலைஞர் குடும்பத்தில் தானே கலாநிதி மாறன் காலை தானே நக்கி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் அடிமாட்டு விலைக்கு 25 கோடிக்கு ஓடிடி வந்து நீங்கள் சேல் பண்ணியிருக்கீங்க. இப்போ தெரியலையா நீங்கள் பேசுகிறது? ஏன்டா பேசி பேசி அவனை இன்னும் வந்து டீக்ரேட் பண்ணுறீங்க, டவுன்கிரேட் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு ஆர்வக்கோளாறுலாம் அரசியலுக்கு வந்துட்டான். உங்களுக்கு அரசியல் பேச தெரியாது. அரசியலில் ப்ரொமோட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இன்னும் சினிமா தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஜித்தும் வேணும், சிவகார்த்திகேயனும் வேணும், எல்லா நடிகரும் வேணும் சொல்லி தான் கோட் படத்துலேயே வந்து எல்லாரையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டைலாக்ல சொன்னது, துப்பாக்கி கூப்பிட்டு கொடுத்தது எல்லாமே அவன் எல்லாரும் வேணும்னு நினைக்கிறான். ஏன்னா அரசியலுக்கு வந்தாச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சிவகார்த்திகேயனை முட்டை விட்றீங்க, அஜித்தை முட்டை விட்றீங்க, இருக்கிற அத்தனை நடிகரையும் இங்கே முட்டை விட்றீங்க. என்ன கிடைக்க போகுது? ஏன் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன திடீர்னு என்ன செய்யுங்கன்னா அவருடைய அரசியல் நடவடிக்கை சரியில்லைன்றீங்க. அருமா இந்த அமௌண்ட் வந்த உடனே மாற்றி பேசுகிறீங்க. அடுத்த நாளே பார்த்து தானே இருக்கிறோம். முதல்ல உங்கள் குழப்பம் என்னன்னு பாருங்கள். அஜித் சம்பளம் வாங்குறாரு, போகிறாரு, வராருன்னு பேசுகிறீங்களே, உங்கள் கதை என்னன்னு பாருங்கள். ஒரு சேனல்லையும் போகிற சேனல்லாம் புலம்பி தள்ளுறாங்க. சார் அவனுக்கு கேட்குற காசை நம்ம கொடுத்தாலும் வந்து வருமானமே வரல சார். 3000, 5000 எல்லாம் 5000, 4000 இப்போ தான் சார் 3000க்கு வந்திருக்கிறானுங்க. அதுலேயும் கூட வரல சார். 1000 ரூபாய்க்கு கூட வருமானம் வரல. முதல்ல உங்கள் கதை என்னன்னு பாருங்கள். முதல்ல உங்கள் சம்பளத்தை சொல்லியிருக்காங்க. டேய் பீலா பிஸ்மி உன்னை தான்டா கேட்குறேன். நீ ஒரு சேனலை போய் பேசுகிற, எவ்வளோ வாங்குற சொல்லு பார்க்கலாம். நீ சொல்கிறல்ல அவர் சம்பளத்தை அதிகமாக கேட்டார் போனால், நீ எவ்வளோடா கேட்குற? நேருக்கு நேர் கேட்குறேன். பீலா பிஸ்மி உன்னை தான்டா கேட்குறேன். ஒரு சேனலில் போய் பேசுகிறல்ல, எவ்வளோ வருமானம் சொல்லு பார்க்கலாம். எவ்வளோ கேட்குற சொல்கிறா பார்க்கலாம். நீங்கள் ஊரில் இருக்கிறவங்க சம்பளத்தெல்லாம் பேசுகிறீங்கல்ல, உங்கள் சம்பளத்தை சொல்லுங்கள். ஒரு சேனலில் போய் பேசும்போது அந்த சேனல் பேரை சொல்லி சொல்கிறா பார்க்கலாம். நான் வந்து இப்போ ஒரு முன்னணி விநியோகஸ்தர்கிட்ட நான் இப்போ பேசினேன் கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி. அஜித் நடிச்ச சமீபத்தில் நடந்த ஒரு 5-6 படத்தில் விடாமுயற்சி மட்டும்தான் தம்பி தோல்வி, மீதி எல்லா படமுமே திரையரங்கு உரிமையாளர்கள் லாபம். சார் நான் என்ன கேட்குறேன், விஜய் நடித்த கடைசி 5 படத்தில் எந்த படமும் பிரேக் ஈவன் கூட சரியா பண்ணல சார். அதனால தான் சார் ப்ரொடியூசரே கிடைக்கல. ப்ரொடியூசர் பல பேர் செத்து போயிட்டான், பல பேர் காணாமல் போயிட்டான், பல பேர் எங்கே இருக்கிறான்னு தெரியல, பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வீட்டை விட்டு வெளியே வர முடியல, கடங்காரன் ஆகிட்டான், செத்து போயிட்டான், பைத்தியம் ஆகிட்டான். விஜய் வச்சு படம் எடுத்துக்கலாம். அதனால தானே சார் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா யார் சொந்த படம் தானே சார் இதுவும். ஜனநாயகன் யார் சார்? அந்த கருமத்தாம்பட்டி ஜெகதீஷ் யார் சார்? ஜெகதீஷ் பழனிசாமி யார் சார்? அவனுக்கு எங்கே இருந்தால் அது வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பணம் வந்தது? விஜயோட படம் தானே சார். வேறு யாரும் வந்து சொந்தமாக படம் வச்சு அவன் விஜய் படம் வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது சார். சர்க்கார் படம் எடுத்து கையை சுட்டுக்கிட்டாங்களா இல்லையா சன் பிக்சர்ஸ்? சொல்லுங்க பார்க்கலாம். இதுவே அடிமாட்டு விலைக்கு விற்றுருக்குறாங்க. 25 கோடிக்கு வந்து அடிமாட்டு விலைக்கு விற்றதுனால அவங்க அதை எப்படியாவது வியாபாரம் பண்ணிடலான்ற நோக்கம் இருக்குது. எலெக்ஷன் டைம்ன்றதுனால அப்படி இப்படி போட்டு காசாக்கிடுவாங்கன்னு வச்சுங்க. எதுக்காக நான் சொல்கிறேன்னா, இன்னொருத்தருடைய வருமானம் இன்னொரு நடிகரை பற்றி பேசும்போது விஜய் கதையும் பேசுங்கடா. லிஸ்ட் எடுக்கட்டுமா? லிஸ்ட் எடுத்து விட்டுருவேன். எந்தெந்த தயாரிப்பாளர் என்னென்ன கதியாக இருக்கிறாங்கன்றது பெரிய லிஸ்ட்டே இருக்குது. எடுக்கட்டுமா? 64 படத்தையும் எடுத்துட்டுமா? அதெல்லாம் தேவை. அதுதான் இப்போ புரிஞ்சுங்க. முதல்ல அடுத்தவங்களை வந்து தேவையில்லாமல் சீண்டாதீங்க. அஜித்தை பொறுத்த வரைக்கும் பர்ஃபெக்ட் ஜென்டில்மேன். அவர் சொன்ன கருத்தெல்லாம் வேறு ஒரு நடிகன் ஆம்பளைங்க பேசவே முடியாது. வேறு எந்த ஆம்பளையும் பேச முடியாது. அவன் ஒருத்தன் தான் ஆம்பளை சினிமாவில். அது கரெக்டாக பேசிட்டான். என்ன சொல்லணுமோ அது செருப்பால் அடித்த மாதிரி சொல்லிட்டான். இது எல்லாருக்கும், உங்களுக்கு எனக்கு எல்லாருக்கும் அடித்த அடி இது. அப்போது இதை புரிஞ்சுக்கணும். முதல்ல அவர் என்ன சொன்னார், நோக்கம் என்ன, உள்நோக்கம் என்ன, இந்த நேரத்தில் எதுக்காக சொல்கிறாருன்னா, இது மிகப்பெரிய இந்த 41 மரணம் வந்து இது வரைக்கும் வரலாறுல நடக்காத ஒரு விஷயம். அப்போ இந்த இடத்துல ஒரு நடிகனாக வந்து பேசுகிறாரு. பல பேர் பேசாமல் இருக்கான். அவர் வெளிப்படையாக பேசுகிறாருன்னா அவர் ஆம்பளை, அதனால் பேசுகிறாரு. அப்போ நீங்கள் வந்து அதை உள்நோக்கம் கற்பிக்காமல் அவர் என்ன சொல்லியிருக்கார் பாருங்க. அதுக்கு ஒரு விவாத பொருள் ஆக்குறீங்க. விஜய் ஆதரித்து பேசணுன்றதுக்காக இவர் விஜய்க்கு எதிராக பேசுன மாதிரி நீங்கள் திருச்சி வந்து கேட்டால் அந்த ரசிகர்லாம் மோத விட்றீங்கன்ற. நான் அதை செய்யாதீங்க. அதை ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள். என் பார்வையில் இப்படி தான் இருக்குது. இப்போ நான் சொல்கிறேன், ஆமாங்க வந்து பார்த்தீங்கன்னா அவர் எல்லாருக்கும் கொடுத்த அடி தாங்க அப்படின்னு சொல்கிறேன். அதேமாதிரி சொல்லுங்கள். எல்லாருக்கும் கொடுத்த அடி தான், விஜய்க்கு மட்டுமே கிடையாது. ஊடக நடத்துகிற உங்களுக்கும் எனக்கு எல்லாருக்கும் கொடுத்த அடி தான் அது. அப்போ அது அந்த அடியிலேருந்து நம்ம வந்து என்ன வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், எப்படி நடந்துக்கணுன்றது தான் முக்கியமே தவிர, நம்மளை அடிச்சிட்டியா, எங்களை அடிச்சிட்டியா, நீ யோக்கியமா, நீ இப்படியா, நீ அப்படியா. இது வந்து அஜித்துக்கு எப்பவுமே விஜயை பிடிக்காது. என்னடா கேவலமாக இல்லடா உங்களுக்கு. இது நாயும் பிழைக்குமா அந்த பிழப்பு.
போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது ரீசன்ட் வாய்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.